அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2024 இதில் 1056 போஸ்ட்டுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி இன்வைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் 1056 சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2024 போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலிமா இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது நேற்று 14/2/2024 இருந்து மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய எலிஜிபிலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரெகுலரில் 1056 சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 21 விதமான சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும். ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏல, இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏல, இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்தியன் P&T அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், கஸ்டம் இன்டைரக்ட் டேக்ஸ் குரூப் ஏல இது. ஸோ அடுத்து இந்தியன் ரெவென்யூ சர்வீஸில் இன்கம் டேக்ஸில் குரூப் ஏ, இந்தியன் ட்ரேட் சர்வீஸ் குரூப் ஏல 3rd கிரேடில், இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் குரூப் ஏல, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர் சிவில் சர்வீஸ், டெல்லி அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு 21 சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் 21 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது உங்களுடைய டேட் 1 ஆகஸ்ட் 2024 இந்த வயசுக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 2/8/1992 இருந்து 1/8/2003 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. SC ST கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸும், OBC கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸு, டிசபிலிட்டிஸ்க்கு 10 இயர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு அப்ளிகேண்ட்டும் அப்பியரிங் அட் த எக்ஸாம், அதாவது யார் எலிஜிபிள் இதில் 6 டைம் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரிலாக்ஸேஷன் இந்த நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் வில் பி அவைலபிள். SC ST OBC PW டிசபிலிட்டிஸ் இருக்காங்களா அவங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ SC ST கேண்டிடேட் அன்லிமிட்டெட் இப்போ ஒன்று எழுதிக்கலாம். OBCயில் 9 வருஷம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப்பில். சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் ரிட்டன் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், புதுச்சேரியில். மெயின் எக்ஸாம் எங்கே நடக்கும் அப்படின்னா சென்னையில் தான் நடக்கும். ஸோ இதுக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபீஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னாங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் SC ST PWD கேண்டிடேட் யாரும் பே பண்ண தேவையில்லை, அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் இல்லை. ஸோ மீதி இருக்கிற எல்லாருமே 100 ரூபாய் ஆன்லைன் மூலிமா பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே www.upsc.gov.in அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா OTR டைப்பில் தான் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். யூபிஎஸ்சியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சர்வீசஸ்க்கு எல்லாமே. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை upsc.gov.in இந்த வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.